வணக்கம். நம்ம வீடுகள்ல, குறிப்பா பாத்ரூம்கள்ல வாட்டர் ப்ரூஃபிங் பண்றது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேஸ்மெண்ட்டை ஆரம்பத்திலே ஸ்ட்ராங்கா, சரியா அமைச்சிட்டா, பின்னால வர்ற பெரிய தலைவலிகளையும், லட்சக்கணக்கான தேவையற்ற செலவுகளையும் நம்மால கண்டிப்பா தவிர்க்க முடியும். இன்னைக்கு இத பத்தின ஒரு சூப்பரான அலசல தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உங்கள பலருக்கும் கண்டிப்பா இந்த கேள்வி வந்திருக்கும். பாத்ரூம் ஜாயிண்ட்கள்ல, அதாவது சுவரும் தரையும் சேர்ற அந்த இடத்துல ஏன் அடிக்கடி தண்ணி லீக் ஆகுது? இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? இதுக்கு ஒரு நிரந்தரமான எக்ஸ்பர்ட் லெவல் சொல்யூஷன் கொடுக்கிறது தான் நம்மளோட இந்த விளக்கத்தோட முக்கிய நோக்கமே. சரி, வாட்டர் ப்ரூஃபிங்கோட அடித்தளம் பத்தி பார்ப்போம். இது எங்க ஆரம்பிக்குதுன்னா, சன்கன் ஸ்லாப்ல இருந்து தான். கட்டுமான துறையில பாட்டா அல்லது டேப்பர் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை இருக்கு. பாத்ரூமோட சன்கன் ஸ்லாப்ல வாட்டர் ப்ரூஃபிங் வேலையை தொடங்கும் போது மூலைகள் அமைக்கப்படுற ஒரு சாய்வான சிமெண்ட் கலவை அமைப்பு தான் இந்த பாட்டா. இந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்பை உருவாக்குறது மொத்த வாட்டர் ப்ரூஃபிங் வேலைக்குமே ரொம்ப ரொம்ப அடிப்படையான கட்டாயமான ஒரு விஷயம். இது ஏதோ சாதாரணமான ஒரு ஸ்டெப் கிடையாதுங்க. இதுதான் முழு பாதுகாப்பிற்கான அஸ்திவாரமே. இப்போ இந்த முக்கியமான பாட்டா டெக்னிக் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஒரு பிரத்யேகமான ரகசியம்னே சொல்லலாம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான அளவீடு என்னன்னா 4 முதல் 5 இன்ச். எக்ஸ்பர்ட்ஸ் அடிச்சு சொல்ற இந்த அளவீட்ல பாட்டா அமைஞ்சா மட்டும்தான் அது முழுமையா வேலை செய்யும். பாத்ரூம் மூலைகள்ல நீங்க கொடுக்குற அந்த சாய்வு எந்த மாற்றமும் இல்லாம எக்ஸாக்ட்டா இந்த 4 முதல் 5 இன்ச் அளவுல தான் இருக்கணும். சரி, இந்த குறிப்பிட்ட அளவு ஏன் தேவை? ஜாயிண்ட் லீக்கேஜை எப்படி தடுக்கிறதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இதோட ஒரே மெயின் ரீசன் என்ன தெரியுமா? எதிர்காலத்துல ஜாயிண்ட்கள்ல ஏற்படுற நீர்க்கசிவை முழுசா தடுக்கிறது தான். ஆமாங்க, இந்த 4 முதல் 5 இன்ச் பாட்டா அமைப்பு தண்ணி மூலைகள்ல தேங்காம அப்படியே வடிஞ்சு போறத உறுதி செய்யற ஒரு பெரிய கேடயமா செயல்படுது. அந்த ஜாயிண்ட் வழியா தண்ணி உள்ள போறதுக்கான அத்தனை வழிகளையும் இது கம்ப்ளீட்டா அடைச்சிடுது. அடுத்ததா வாட்டர் ப்ரூஃபிங்ல ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ரூல் இருக்கு. அதுதான் 2K வாட்டர் ப்ரூஃபிங். எக்ஸ்பர்ட்ஸ் ஆணித்தரமா சொல்ற அந்த கோல்டன் ரூல் இதுதான். எப்பவுமே சுவர்களிலையும் அடித்தளத்திலையும் 2K வாட்டர் ப்ரூஃபிங் யூஸ் பண்ணுங்க. இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இந்த 2K வாட்டர் ப்ரூஃபிங் கலவைய பாத்ரூம் சுவர்களிலையும் நாம முன்னாடி ரெடி பண்ண அந்த பேஸ் பகுதியிலையும் கொஞ்சம் கூட கேப் இல்லாம முழுமையா பூசணும். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததோட ஒட்டுமொத்த சம்மரி என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு மெயின் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, சன்கன் ஸ்லாப்ல 4 முதல் 5 இன்ச் அளவுக்கு பாட்டா அமைப்பை உருவாக்குறது. ஸ்டெப் 2, அந்த பேஸ்லையும் சுவர்களிலையும் குவாலிட்டியான 2K வாட்டர் ப்ரூஃபிங் கலவையை அப்ளை பண்றது. இந்த 2 அடிப்படை விஷயங்களும் ஒன்னா சேர்ந்து சரியா நடக்கும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட கசியாத ஒரு சூப்பரான பாத்ரூம் நமக்கு கேரண்டியா கிடைக்குது. இந்த பேசிக்கான ஆனா ரொம்ப முக்கியமான கட்டுமான ரகசியங்கள் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். சோர்ஸ் மெட்டீரியல்ல சொல்லியிருக்கிற மாதிரி இதோட அடுத்தடுத்த கட்டங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம மீட் பண்ணலாம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.